வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாக நடக்காத மாதிரி தோன்றும். சென்னை நகரத்தில் விஜய் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். பள்ளியில் சராசரி மாணவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் பெரிய சாதனை செய்ய வேண்டும். பள்ளி முடிந்த பிறகு அவன் பல முயற்சிகள் செய்தான். வேலைக்கு விண்ணப்பித்தான். தொடர்ந்து நிராகரிப்பு. சிறிய வியாபாரம் தொடங்கினான். அதுவும் நஷ்டம். நண்பர்கள் எல்லாம் முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜய் மட்டும் ஒரே இடத்தில் நிற்பது போல இருந்தது. ஒரு நாள் அவன் மிகவும் மனச்சோர்வாக வீட்டுக்கு வந்தான். அவன் அம்மா அமைதியாக கேட்டார், என்ன விஜய், ஏன் கவலை? அவன் சொன்னான், என்ன செய்தாலும் தோல்விதான் அம்மா. நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது போலிருக்கிறது. அம்மா சிரித்தார். அடுத்த நாள் காலை அவனை சமையலறைக்கு அழைத்தார். அவர் 3 பாத்திரங்களில் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்தார். ஒரு பாத்திரத்தில் கேரட், இன்னொன்றில் முட்டை, 3வது பாத்திரத்தில் காபி தூள் போட்டார். சில நிமிடங்கள் கழித்து அவை அனைத்தையும் எடுத்தார். அம்மா கேட்டார், விஜய், இவைகளில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? விஜய் பதிலளித்தான், கேரட் மென்மையாகிவிட்டது, முட்டை கடினமாகிவிட்டது, காபி தண்ணீரையே மாற்றிவிட்டது. அம்மா மெதுவாக சொன்னார், வாழ்க்கை பிரச்சனைகள் இந்த கொதிக்கும் தண்ணீரை போன்றது. சிலர் கேரட் மாதிரி வெளியே பலமாக இருந்தாலும் பிரச்சனை வந்தால் உடைந்து விடுகிறார்கள். சிலர் முட்டை மாதிரி உள்ளே மென்மையாக இருந்தாலும் பிரச்சனை வந்தால் கடினமாக மாறுகிறார்கள். ஆனால் சிலர் காபி மாதிரி பிரச்சனையை எதிர்கொண்டு அதையே ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார்கள். விஜய் அந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி கொண்டான். அவன் இனி தோல்விய பயப்படவில்லை. ஒவ்வொரு தலையும் அவனுக்கு ஒரு புதிய பாடமாக மாறியது. காலம் சென்றது. அவன் சிறிய முயற்சியிலிருந்து தொடங்கி படிப்படியாக முன்னேறி ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக ஆனான். ஒரு நாள் ஒரு மேடையில் பேசும்போது அவன் சொன்னான், என் வாழ்க்கையை மாற்றியது வெற்றி இல்லை, பிரச்சனைகளை நான் பார்த்த விதம்தான். பிரச்சனைகளே இல்லா மனிதர் இவ்வுலகத்தில் இல்லை. அதை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.